ஹலோ மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1K சப்ஸ்கிரைபர் அடிக்கிற சேலஞ்சில் நாள் 1 நம்ம பார்த்தீங்கன்னா 1K சப்ஸ்கிரைபர் அடிக்கிறது சேலஞ்ச் வந்து பண்ணியிருக்கோம். உங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் எல்லோரும். இந்த ஒரு மேட்ச் 1v1 வந்து சப்ஸ்கிரைபர் கூட தான் போட்டிருந்தேன். இவனை வந்து சப்ஸ்கிரைபர்னு சொல்லவே எனக்கு வந்து வெக்கமாக இருக்குது. ஏன்னா வந்து சப்ஸ்கிரைபர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வாய் பேசுகிற எல்லாம் மட்டும் ஒரு அடிக்கவும் மாட்டான், ஒன்றுமே பண்ண மாட்டான். சரியான பாட்டு மாதிரி தான் ஆடுறான். ஒரு 5 ரவுண்டு அடிச்சிருப்பான். அதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள், நான் வந்து பயங்கரமாக ஒரு மூமெண்ட்டை கொடுத்து தரமாக அடிச்சிருப்பேன். 5 ரூபா அடிச்சுட்டு அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், இருக்கிற பாட்டு அமௌண்ட்லாம் போட்டு காமிக்கிறான். எனக்கா செம்ம வெறி ஆயிடுச்சு. நெட்டில் டைமில் அடிச்சுட்டு மூஞ்ச காமிக்கிறான். எனக்கு சரியான வெறி. சரி இனிமேட்டு விட்டா வேலையாகாது, 4 ரவுண்டு அடிச்சிட்டான் அப்படின்ட்டு நான் இன்னும் ஒரு ரவுண்டு அடிக்க ஆரம்பிச்சிருப்பேன். 1க்கு 4னே அவன் அடிச்சிருப்பான் என்ன. ஓகேவா, இப்போ பாருங்கள், அவனை வந்து ஸ்பேஸ்லேயே ஒரு அடி அடிப்பேன். இத்தனைக்கும் நான் வந்து பாட்டு போல் தான் இந்த அடியை அடிச்சிருப்பேன். அவன் வந்து எனக்கு மேலே பாட்டாக இருப்பான் போல். பாருங்கள் எப்படி ஒரு அவன் ஓடின்னு இருக்கான் ஸ்ட்ரைட்டாக. பாட்டு தான் அவனை சொல்லியே ஆகணும். அப்புறம் ஏகே எடுத்துட்டு வந்துட்டான் ஒரு ரவுண்டில். அப்புறம் இந்த ரவுண்டு தான் அந்த ஏகே எடுத்துட்டு வந்துட்டான். அவன் தலையிலே ஒரு அடி அடித்தான் ரசிகர்களில். தரமான கேம் பிளே கொடுத்துருந்தான். இதுக்கப்புறம் வந்து 5 ரவுண்டு அடிச்சிட்டான். நம்ம 3க்கு 5ன்னு இருந்தோம். இதுக்கு மேலே வேலையாகாது விட்டனா அப்படின்ட்டு தரமான மூமெண்ட்லாம் கொடுத்துட்டு சரியான அடி அடிச்சிருந்தவனை. பாவம் பையன் அடித்து வீட்டுக்கு அமைச்சிருப்பான் அவனை. அவன் பரவாயில்ல, இந்த வீடியோ பார்த்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனால் கூட பரவாயில்ல. நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள் எல்லோரும். அப்புறம் இது போல் நீங்களும் 1v1 ஃப்ரெண்ட்லியாக விளாட்லாம். அப்படி நீங்களும் இது போல் விளாட்ணுன்னா உங்கள் வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், சரியான அடி அடிச்சுட்டு 5லே அவனை நிற்க வச்சிட்டேன். 6க்கு 5ன்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுதான் லாஸ்ட் ரவுண்டு. பார்த்தீங்கன்னா இப்போ அவர்